வணக்கம் ரவி. அதாவது கன்னியாகுமரி அடுத்த மேல்வல்லம் பகுதியைச் சேர்ந்த சகாதேவன் என்பவருக்கு சொந்தமான வீட்டின் மொட்டை மாடியில் பார்த்தோம்னால் ஸ்டீல் பல்புகளான தடுப்பு அமைப்பதற்கான பணி இன்று நடைபெற்று வந்திருந்தன. இந்த பணியில் பார்த்தோம்னால் வேலூர் காகிதப்பட்டறை பகுதியைச் சேர்ந்த முகேஷ் மற்றும் சதீஷ் இருவருக்குமே 24 வயது தான் ஆகிறது. இவர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது சகாதேவன் அவருடைய வீட்டின் முன்புறம் செல்லக்கூடிய மின் உயரானது இந்த ஸ்டீல் பழுப்புகள் உராய்வு ஏற்பட்டு மின்சாரம் பாய்ந்திருக்கின்றன. இந்த சம்பவத்தில் பார்த்தோம்னால் முகேஷ் மற்றும் சதீஷ் சம்பவ இடத்திலேயே மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்திருக்கின்றனர். குறிப்பாக வேலூரை பொறுத்தவரை இன்று காலை முதலே பரவலான மழை அவ்வப்போது பெய்து வருகின்றன. இந்த மழையின் போது இந்த பணியானது இந்த இருவருமே அந்த பணியில் ஈடுபட்டதின் காரணமாகவே இந்த சம்பவம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இருவருமே பார்த்தோம்னால் காலை முதலே அந்த பணியில் ஈடுபட்டிருந்த போது ஏற்கனவே அங்கிருந்தவர்கள் தெரிவித்திருக்கின்றனர், மழையின் காரணமாக அதாவது மின் உயரெல்லாம் செல்கின்றன, ஆகவே பார்த்து இந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் அவர்கள் எதிர்பாராத விதமாக இந்த மின்சாரமானது அந்த பழுப்பின் மீது உராசியதன் காரணமாக இந்த உயிரிழப்பானது ஏற்பட்டிருக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக வேலூர் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த உயிரிழப்பானது அந்த பகுதியில் தற்போது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வேலூர் கனியம்பாடி அடுத்த மேல்வல்லம் பகுதியில் சகாதேவன் என்பவரது வீட்டில் மின்சாரம் பாய்ந்து இருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக காவலர்கள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரீத்குமார் வழங்கியதை கேட்டோம்.